புதிய காரியம் செய்வேன் என்றாரே, இப்பொழுதே தோன்றும் என்றாரே. வனாந்திரம் வயல்வெளியாகும், அவ்வாந்திர வெளியிலாரும். வனாந்திரம் வயல்வெளியாகும், அவ்வாந்திர வெளியிலாரும். சங்கீதம் 113 அதனுடைய 7வது வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையிலே ஒரு உயர்வை நீங்கள் காணப்போகிறீர்கள். உங்க வாழ்க்கை குப்பையில கிடக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள இருக்கலாம், புழுதியில இருக்கிற ஒரு சூழ்நிலையில நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். குப்பையில இருந்தாலும் புழுதியில இருந்தாலும் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற அந்த கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்கிற தேவன் இந்த நாளிலும் கூட உங்க வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு உயர்வை காணும்படி கர்த்தர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போகிறார். வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். உங்க வாழ்க்கை ஒரு எளிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். மனுஷ பார்வையிலே நீங்கள் சிறியவர்களா இருக்கலாம். உங்களுடைய குடும்பம் சிறியதா இருக்கலாம். உங்களுடைய வருமானம் சிறியதா இருக்கலாம். உங்களுடைய தொழில் சிறியதா இருக்கலாம். மனுஷனுடைய பார்வையிலே நீங்கள் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களாய், அசட்டை பண்ணப்பட்டவர்களாய் இருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்க்கிற விதம் உங்களை உயர்த்துகிற விதமாய் கர்த்தர் பார்க்கிறார். உங்களுடைய சூழ்நிலைமைகளை கர்த்தர் பார்க்கிறார். உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். அந்த குப்பையில் இருக்கிற அனுபவத்திலிருந்து, அந்த புழுதியில் இருக்கிற அனுபவத்திலிருந்து நீங்க கூப்பிடுகிற அழுகுரலின் சத்தம், வேதனையின் சத்தம், கவலையின் சத்தத்தை, கண்ணீரின் சத்தத்தை கேட்கிற தேவன் உங்களை ஆண்டவர் உயர்த்த போகிறார். நீங்க என்ன தொழில் செஞ்சு கொண்டிருந்தாலும் அந்த தொழில மாபெரும் ஆசீர்வாதத்தை கொடுத்து ஒரு உயர்வை நீங்கள் காண போகிறீர்கள். நீங்கள் சாதாரண நபரா இருந்தாலும், ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்களா இருந்தாலும், மனுஷர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்களா இருந்தாலும் கர்த்தருடைய கரம் உங்களை உயர்த்த போகிறது. ஆண்டவர் குப்பையில கிடக்கிற உங்களை தூக்கி எடுக்க போகிறார். ஆண்டவர் உங்க வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். கண்பான தேவ பிள்ளையே, உங்களுடைய அழுகையை மாற்றுகிற தேவன், உங்களுடைய புலம்பலை மாற்றுகிற தேவன், உங்களுடைய மன கவலைகளை மாற்றுகிற இயேசு உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். கஷ்டத்துல இருக்கலாம், கவலையில இருக்கலாம், அடுத்த நிலைமைக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம், தடைகளை சந்தித்து கொண்டிருக்கலாம், உயர்வை காண முடியாத ஒரு நிலையில இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், குப்பையிலிருந்து ஆண்டவர் உங்களை தூக்க போகிறார், புழுதியிலிருந்து தூக்க போகிறார், உயர்வை காணும்படி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை குப்பை போன்ற அனுபவத்தில் இருக்கலாம். யாருமே கண்டுகொள்ளாத ஒரு நிலைமை. என்னை தூக்கிவிட யார் வருவார்கள்? நான் குப்பையில கிடக்கிறேனே, புழுதியில கிடக்கிறேனே, என் கூக்குரலின் சத்தத்தை யார் கேட்பார்கள் என்று புலம்பிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்து அவர்களை நீ உயர்த்துவேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி உங்களை உயர்த்தும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் வாழ்க்கையில உயரட்டும் ஆண்டவரை. எட்டாத உயரத்துல ஆண்டவரை உயரும்படி உடைய வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.